ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எக்கு யூஸ் பண்ணி, அவன் யூஸ் பண்ணி, பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது இல்லாமல் பேசிக்காக ஒரு கேக் எப்படி பண்ணணும் ரொம்பவும் சிம்பிளாக அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூட நம்மளுடைய ஏதாவது ப்ரூ காஃபி தூள், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வரமாவு கலக்கிக்கலாம். 3/4 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கோகோ பவுடர், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி விஸ்க் வச்சு இதை நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பவுலில் நல்ல சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப்பு, சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணி 3/4 கப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ஆயிடணும். இப்போ இது கூட 2 முட்டை நான் சேர்த்த போகிறேன். ஃபஸ்ட்டு 1 முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த முட்டையை பீட்டர் வச்சு அந்த முட்டை நல்லா கலங்குற அளவுக்கு கலக்கிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையை சேர்த்தலாம். சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த முட்டையை நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துறேன் நான். சேர்த்துட்டு இதை பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வரமாவை ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி வரமாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பீட்டர் வச்சு அந்த வரமாவை கலக்கிடுங்க. பீட்டர் இல்லைனாலும் நீங்கள் சும்மா அந்த ஏதோ ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கலாம். இப்போது நம்ம தயார் பண்ணி வச்ச பாலை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பியும் பீட்டர் வச்சு அதை நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வரமாவு மீதி இருக்கக்கூடிய வரமாவை உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா கலக்கிடுங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நான் டார்க் சாக்லேட்டை துருவி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிட்டு அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பேக்கிங் டின்னில் சேர்த்துறேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இதை 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த டார்க் சாக்லேட்டை துருவிட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நம்ம பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துறேன். இப்போது அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம சாக்லேட் இருக்கக்கூடிய பாத்திரத்தை உள்ளே வச்சிடணும். இந்த சாக்லேட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. அந்த கரண்டியும் தண்ணி இல்லாமல் நல்ல ட்ரையான கரண்டியாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் அந்த சாக்லேட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தடவி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. நம்ம கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. எனக்கு 37 நிமிஷம் ஆச்சு. நல்ல பேக் ஆகிருக்கு. இதை 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் பட்டர் க்ரீம் பண்ணுறேன். இதுக்கு சாஃப்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். சும்மா 2 மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா கோகோ பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நம்ம 2 பேட்சாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை, இதையும் 2 பேட்சாக சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலக்கிடணும். சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இது பீட்டரில் இல்லைனாலும் சும்மா ஸ்பேட்சுலா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலங்கிருச்சு. இதை இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக சாக்லேட் க்ரீம் தயாராகிடுச்சு. கேக் நல்ல 1 மணி நேரம் ஆறிடுச்சு. கேக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கில் அப்ளை பண்ணிடலாம்.
கேக் வந்து நல்லா ஆறி இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி க்ரீமை வந்து தேய்ச்சிடலாம். சைடில் உங்களுக்கு நிறைய க்ரீம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சாக்லேட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும், உடச்சிக்கோங்க. சும்மா உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ அப்படி நீட்டமாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இது வந்து கோகோ பவுடர் வச்சு நல்லா தூவி விட்டுருங்க. சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான், ஒரு ஓரத்தில் மட்டும் தூவிடுங்க, இன்னொரு ஓரம் கேக்கில் குத்திடுவோம் நம்ம. இப்போ சூப்பராக கேக் தயாராகிருக்கு. இப்போ இந்த மாதிரி கேக்கில் வந்து குத்தி வச்சுக்கோங்க. இந்த டெக்கரேஷன் வந்து கேக் கட் பண்ண போகிற டைமில் வந்து இதை இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி அது மெல்ட் ஆகி கீழே விழுந்துடும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா. இப்போ கேக்கை கட் பண்ணிவிடுவோம். வாவ், சூப்பராக இருக்குது, ரொம்பவும் சாஃப்டாக அப்படியே கடையில் வாங்கின கேக் மாதிரி இருக்குது. வீட்டில் பண்ணிங்கன்னா நம்பவே மாட்டாங்க. பர்த்டேக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதிலே எழுதிக்கலாம் ஹாப்பி பர்த்டே, அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.